மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மாலை வேளையில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் நகரின் மையப் பகுதிகளான அண்ணா சாலை, கிண்டி, டி நகர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. சென்னையின் புறநகர் பகுதிகளான போரூர், மதுரவாயில், வளசரவாக்கம், நெற்குன்றம், ராமாபுரம், ஆலப்பாக்கம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் போரூர் ரவுண்டானா சாலையில் மழை நீர் சூழ்ந்தது. ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் ஆகிய பகுதிகளிலும் கருமேகம் சூழ்ந்து சாரல் மழை பெய்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடை, பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட தமிழ்நாட்டில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் காவல் வீட்டு வசதி கழக தலைவராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபிக்கான பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக உள்ள தினகரன் கூடுதலாக கவனிப்பார் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்றும் ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி நகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி காவல் ஆணையராக இருந்த மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை கிழக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக சரோஜ்குமாரும், சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக ராதிகாவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சமூக நீதி மற்றும் மனித உரிமை விவகாரங்களுக்கான டிஜிபி அலுவலக ஐஜியாக மகேந்திரகுமார் ரத்தோட் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று வேலூர் சரக டிஐஜியாக தேவராணியை நியமித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன், ஐபேட் உள்ளிட்ட சாதனங்களில் சைபர் கிரைம் ஊடுருவலுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன், ஐபேட், மேக்புக், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் டிவி, விஷன் ப்ரோ உள்ளிட்ட சாதனங்களை சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஊடுருவ வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அப்படி மின்சாதனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் பட்சத்தில் தரவுகள் திருடப்படலாம் என்றும் ஆபரேட்டிங் சிஸ்டம் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிளின் மென்பொருளில் ஊடுருபவர்கள் பயனாளிகளின் சாதனங்களை தன்னிச்சையாக செயல்படுத்தி தகவல்களை திருட வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு நிறுவனமான செர்டின் நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஆப்பிள் ஐபோன்களில் iOS 17.6க்கு முந்தைய மென்பொருள் பதிப்புகள், ஐபேடில் ஐபேட் OS 17.6 மற்றும் 16.7.9க்கு முந்தைய பதிப்புகள், மேக் OS சோனோமா 14.6க்கு முந்தைய பதிப்புகள் இத்தகைய தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் பயனர்கள் தங்கள் சாதனங்களை பாதுகாக்க ஆன்டிவைரஸ் மென்பொருட்களை உடனடியாக புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஆப்பிள் ஐபோன் விற்பனை 95 லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போன தனது மனைவி, மருமகள் மற்றும் பேரக்குழந்தைகளை தேடி அலைந்து வருகிறார் இந்த முதியவர். வயநாட்டில் பலரது குடும்ப உறவினர்கள் மண்ணில் புதைந்து மாண்ட நிலையில் இன்றும் காணாமல் போன தங்களது உறவுகள் கிடைக்க மாட்டார்களா என்று ஏக்கத்துடன் பலர் மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து வருகிறார்கள். அந்த வகையில் 75 வயதான கருப்பசாமி என்ற இந்த முதியவர் தனது உறவுகளை இழந்துவிட்டு உறக்கமின்றி தவித்து வருகின்றார்.
மீட்பு பணிகள் ஒரு வாரத்தை எட்டவிருக்கும் நிலையில் இதயத்தில் ரணத்துடன் வலம் வரும் முதியவர் கருப்பசாமியை பார்த்து பலரது கண்கள் குளமாகி இருக்கிறது. அதே வேளையில் 6 நாள் தேடுதலுக்கு பிறகு தான் தூக்கி வளர்த்த செல்ல பிராணி நாயை கண்டுபிடித்த பெண்மணி நாயை கட்டி அணைத்து அன்பை பொழிந்தார். தனது எஜமானியை பார்த்த மகிழ்ச்சியில் அவரை விடாமல் நாய் சுற்றி வந்தது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 360ஐ கடந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை ஆகிய பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கடற்படையினர், கேரள காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து அழிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முண்டக்கை பகுதியில் 540 வீடுகள் இருந்த நிலையில் தற்பொழுது 40ற்கும் குறைவான வீடுகளை மிஞ்சியிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் சூரல்மலை பகுதியில் 600 வீடுகளும், அட்டமலை பகுதியில் 68 வீடுகளும் முற்றிலுமாக இடிந்துவிட்டன. தெர்மல் ஸ்கேன் மூலமாக நடத்தப்பட்ட சோதனையில் எந்த உடலும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி வயநாட்டிற்கு மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் சென்றுள்ளனர். சார், நாங்கள் குறிப்பாக எங்கள் தேவையற்ற அந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் அதேமாரி அந்த சிலிண்டரு, அந்த இராணுவத்துக்கு கூட நாங்கள் இதை உதவியெல்லாம் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு ராணுவ வீரர்களுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பல்வேறு வகையான மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாட்டில் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு சர்வ மத அடிப்படையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று புதைக்கப்பட்டன. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியான 60க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதனையடுத்து அடையாளம் தெரியாத உடல்களை 72 மணி நேரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என கேரள மாநில அரசு அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களுடன் உத்தரவிட்டது. இந்த நிலையில் புதுமலையில் 29 உடல்கள் மற்றும் 85 உடல் பாகங்கள் புதைக்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்த காட்சிகளே இவை. வயநாட்டை அடுத்த முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சரிமட்டம் உள்ளிட்ட பகுதிகளை நிலச்சரிவு முற்றிலும் உருகுலைத்தது. அப்பகுதிகளில் தொடர் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார். அப்போது மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுடன் சுரேஷ் கோபி கலந்துரையாடினார். தொடர்ந்து பேசிய സുരേഷ് ഗോപി ഇത് அரசியலுக்கான நேரம் இல்லை என்றார். അതൊന്നും ഇപ്പം നമ്മൾ സംസാരിക്കേണ്ട കാര്യമല്ല. പാർലമെന്റിൽ ഉന്നയിച്ചു, അതിന് മറുപടി കൊടുത്തിട്ടുണ്ട്, അത്രയേ ഉള്ളൂ. അത് നമ്മുടെ ഇപ്പം കരുതലും കരുണയും സ്നേഹവും തലോടലും മാത്രമാണ് വേണ്ടത്. மனிதநேயம் மட்டுமே தற்போதைய தேவை என்றும் சுரேஷ் கோபி கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் பெய்த கனமழையால் கோக்கால் பகுதியின் நில விரிசல்கள் ஏற்பட்டு 15 வீடுகள் சேதமடைந்தன. அப்பகுதியில் முதியோர் காப்பகத்தில் இருந்த 48 பேர் வேறு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட தடை செய்யப்பட்டுள்ளதாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு குறித்து தகவல் தெரிவிக்க கிராம மக்களுக்கு பல்வேறு செல்போன் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரின் அலைபேசி எண்களுக்கும் அழைக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஒலிம்பிக் ஆடவருக்கான ஹாக்கி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா, பிரிட்டன் அணிகள் பலப்பரட்சை நடத்தின. 17வது நிமிடத்தில் இந்திய அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. முரட்டுத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறி இந்திய வீரர் அமித் ரோஹிஸ்தாஸ் சிவப்பு அட்டை காட்டி வெளியேற்றப்பட்டார். இதனால் போட்டி முடியும் வரை இந்திய அணி 10 வீரர்களுடன் மட்டுமே விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் 22வது நிமிடத்தில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கோல் அடித்து இந்திய அணியை முன்னிலை பெறச் செய்தார். 27வது நிமிடத்தில்
பிரிட்டன் அணி பதில் கோல் அடித்து சமன் செய்தது. பின்னர் போட்டி முடியும் வரை இரு அணிகளும் மேற்கொண்டு கோல் அடிக்காததால் 1-1 என்ற கணக்கில் டிராவானது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜே சிறப்பாக செயல்பட்டு எதிரணி வீரர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். இறுதியில் 4-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்திய ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் அணி பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக மத்தயாஸ் போ அறிவித்துள்ளார். இவர் பிரபல பாலிவுட் நடிகை டாப்சியின் கணவராவார். 44 வயதாகும் டென்மார்க்கை சேர்ந்த மத்தயாஸ் போ இந்திய நட்சத்திர வீரர்களான சிராக் ஷெட்டி, சாத்விக் ஆகியோருக்கு பயிற்சி அளித்து வந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் காலிறுதிப் போட்டியில் இந்திய நட்சத்திர ஜோடியான சிராக், சாத்விக் மலேசிய வீரர்களிடம் தோல்வி அடைந்து வெளியேறினர். இதனால் அதிருப்தியடைந்த பயிற்சியாளர் மத்தயாஸ் போ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இந்திய வீரர்கள் கடுமையாக பயிற்சிகளை மேற்கொண்டதாகவும் அது குறித்து தாம் பெருமை கொள்வதாகவும் மத்தயாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செய்த எண்ணற்ற சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். கருணாநிதியின் நினைவினை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 7 அன்று சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலை அருகிலிருந்து அவர் நிரந்தர ஓய்வெடுக்கும் கடற்கரை நினைவிடம் வரை தனது தலைமையில் அமைதி பேரணி நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி நினைவிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதல் அமைதி பேரணி இது என்றும் தெரிவித்துள்ளார். கடல் அலைகளின் தாலாட்டில் நம் நினைவலைகளாக நெஞ்சில் நிறைந்துள்ள உயிர்நிகர் தலைவரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திமுக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் உள்ள கட்சி அலுவலகங்களில் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி நன்றியினை செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விராலிமலையைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆடிப்பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சான்று என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கொலை நடந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது திமுக அரசு ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஏன் சீட்டு இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி இப்போயே வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், காலேஜில் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தொடர்புபடுத்திக்க கூடாது, எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ ஆகி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகி வந்திருக்கேன்னா அது இந்த லயோலாவுடைய அந்த வளர்ப்பு தான். சென்னை லயோலா கல்லூரியில் தான் சேர்ந்த கதையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விவரித்த காட்சிகளே இவை. லயோலா கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த முன்னாள் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் M.K. நாராயணன், முன்னாள் IAS அதிகாரி பாலகோபால் சந்திரசேகர், பிரபல வயலின் கலைஞர் லால்குடி கிருஷ்ணன், நடிகர் அரவிந்த் சாமி ஆகியோருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஒரு முன்னாள் மாணவராகவே லயோலா கல்லூரிக்கு வந்ததாக கூறினார். இதேபோல சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் மாணவரின் தந்தை என்ற முறையில் லயோலா கல்லூரிக்கு வந்ததாக குறிப்பிட்டார். எப்போ வருது சார்? சார் எப்போ வருது சார் கலெக்டர்? 2 நாளைக்கு வந்து நிற்கிறீங்க, கலெக்டர் நீங்கள் வரலன்னு அது எப்படி சார் வருதான் வருது? வணக்கம். ரைட் வாங்க ரைட் வாங்க.
பாளையங்கோட்டை தினசரி சந்தையை ஆய்வு செய்ய சென்றபோது அங்கு உரிய நேரத்திற்கு வராத மாவட்ட ஆட்சியரை அமைச்சர் KN நேரு கடிந்து கொண்ட காட்சிதான் இது. திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாளையங்கோட்டையில் உள்ள சந்தையில் நடக்கும் பணிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் சென்றனர். அப்போது ஆய்வு நடத்தப்படும் இடத்துக்கு உரிய நேரத்தில் ஆட்சியர் கார்த்திகேயன் வராமல் வேறு பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்சியர் எங்கே உள்ளார் என்று கேட்ட அமைச்சர் நேரு ஆட்சியருக்கே தொலைபேசியில் அழைத்து கடிந்து கொண்டார். சார் எப்போ வருது சார் கலெக்டர்? 2 மந்திரி வந்து நிற்கிறீங்க, கலெக்டர் நீங்கள் வரலன்னு அதுக்கு சார் அர்த்தம் வணக்கம். ரைட் வாங்க இதனிடையே சொரிமுத்து ஐயனார் கோயில் விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்துவிட்டு பாபநாசம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலில் வந்து கொண்டிருந்த தகவல் அமைச்சர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததாக நெல்லை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை சந்திப்பு நிலை ஆய்வில் ஆட்சியரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடவுள் ராமருக்கு தற்போது மார்க்கெட் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான் அயோத்தியில் ராமர் கோயிலும் நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ராமருக்கு மார்க்கெட் இல்ல, ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கெல்லாம் ஐயோ ஒழுகுதுங்க. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பத்தி கவலை இல்லை. கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை வைத்து தன்னை அவமானப்படுத்த நினைத்தார்கள் என்று கூறிய சீமான் தற்போது தனக்கு பெண் ஃபாலோவர்ஸ்கள் அதிகரித்திருப்பதாக கூறினார். நீனும் தான் பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த, அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற. நான் அப்படி போவேன் சலையே சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சீமான் விமர்சித்தார். காவல்துறையினரை கெட்ட வார்த்தையில் திட்டியதாக திருச்சி மாவட்ட SP வருண்குமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார மேடையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அப்போது பேசிய சீமான் சாட்டை துரைமுருகனை குறிவைத்து திருச்சி மாவட்ட SP வருண்குமார் செயல்படுவதாகவும் வருண்குமார் சாதி வெறுப்புடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் துரைமுருகனின் செல்போன்களில் இருந்த ஆடியோக்களை வருண்குமார் வெளியிட்டதாகவும் நாம் தமிழர் ஆதரவாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் காவல்துறையினரை ஆவேசமாக கெட்ட வார்த்தையில் திட்டினார். நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ IPS படிச்சுட்டு வர்றது, SP AC DCR எதுக்கு? சீமா யார்ட்ட என்ன பேசுறான், எங்க எச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று உன் வேலை. தனது வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் இது தொடர்பாக அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மல்லனம்பட்டி அழகாபுரி கிராமத்தில் தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு நடைபெற்றது. மகாலட்சுமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இந்த வழிபாடு நடத்தப்பட்டது. வரிசையாக அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் பூசாரி அர்ச்சனன் சாமியாடிபடி தேங்காய்களை உடைத்தார். முன்னதாக ஏராளமான பெண்கள் சாமி ஆடினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதானபுரத்தில் மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தலையில் தேங்காய் உடைத்து குறும்பன்ஸ் இன மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பயர்நத்தம் கிராமத்தில் குலதெய்வமாக வழங்கும் வீரபத்ரன் சாமிக்கு விரதமிருந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாட்டையடி வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. குறும்பன்ஸ் மக்களின் இந்த பாரம்பரிய திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆடி அமாவாசையை ஒட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே குவித்த பக்தர்கள் கடலில் நீராடினர். இதனைத் தொடர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு பச்சரிசி, எள் உள்ளிட்டவற்றை கொண்டு பூஜை செய்தனர். இந்த அரிசி, புஷ்பம்
எள்ளு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட பசியாத்தை வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். இதேபோன்று அக்னி தீர்த்த கடற்கரையான ராமேஸ்வரத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிக்கரையிலும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையிலும் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவி, தேவதை அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் சீராக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் அதை கண்டு ரசித்ததுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. லேசான மழை, அப்புறம் சாரலோட நல்லா இருக்கு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் குணா கேவ், பில்லர் ராக்கு, லேக் எல்லாத்துக்குமே போறதான்னு இருக்கும். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டிய நிலையில் சுற்றுலா பயணிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. தண்ணி நல்லா விழுது. எல்லாத்துலேயும் பசங்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதேபோல் வார விடுமுறையொட்டி தேனி மாவட்டம் சின்ன சுருடி அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். அதேபோல் தஞ்சாவூரில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து கொண்டனர். 2029 ஆண்டும் இந்தியா கூட்டணியினர் எதிர்க்கட்சியில்தான் அமர்வார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். विपक्ष को जो चैंचे करनी है करने दीजिए, आप चिंता मत करिए. 29 में भी एनडीए ही आएगा, मोदी जी. उनको लगता है कि कुछ सफलता मिलने से हम चुनाव जीत गए हैं. उनको ये मालूम नहीं है कि 3 चुनाव में कांग्रेस को जितनी सीटें मिली उससे ज्यादा सीटें बीजेपी इस चुनाव में जीती. சண்டிகரில் பொதுமக்களுக்கு விரைவிலும் உரிய நேரத்திலும் நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அதிநவீன கட்டமைப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். மணிமஞ்சாராவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். பாஜக கூட்டணி ஆட்சி இந்த முறையோடு முடியப்போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்த அமித்ஷா அடுத்த முறையும் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார்.